கழகத்தினுடைய சட்ட விதியை மாற்றினார்கள் என்ற நிலை வரும்பொழுது என்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தேன். தலைவர் கொண்டு வந்த சட்ட விதியை மாற்றுவதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது? எந்த விதியெல்லாம் திருத்தலாம், ஆனால் இந்த ஒரு விதியை மட்டும் கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று சொன்ன விதியை அதற்குரிய காரணம் என்ன என்று உங்களுக்கு தெரியும். அவரை திமுகவிலிருந்து விளக்குகின்ற பொழுது 18 மாவட்ட செயலாளர்கள் விளக்கினார்கள். அந்த நிலை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துக்கு வரக்கூடாது, அனைத்து தொண்டர்களுக்கும் அந்த உரிமையை நான் தருவேன். பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்து விட்டுதான் அந்த பொதுச் செயலாளர் பதவியில் அமர்ந்ததற்கு பின்னர் தான் ஊரக உள்ளாட்சி கிளைக்கழக தேர்தல், பேரூராட்சியினுடைய கிளைக்கழக தேர்தல், நகராட்சியினுடைய கிளைக்கழக தேர்தல், மாநகராட்சியினுடைய கிளைக்கழக தேர்தல் அந்த பொதுச்செயலாளர் நடத்தப்பட வேண்டும் என்று தான் விதி. இந்த விதியை மாற்றுவதற்கு யாருக்கு? விதியை மாற்றக்கூடாது என்ற விதியை வகுத்து தந்த இந்த கட்சியை உருவாக்கிய புரட்சி தலைவரை எழுதிவிட்டு போனதை மாற்று செய்வதற்கு நீங்கள் யார்? அதைத்தான் நான் கேள்வி கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கிறேன். கோர்ட்டுக்கு போயிருக்கேன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கு, சட்ட போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது.